தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கொடூரமான முறையில் வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு போயிருக்கானுங்க. அப்படின்னா ஏர்போர்ட்டை சுற்றி இப்படி ஒரு கொலை செய்கிற கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ ரவுடிசம் இருக்குது அப்படிங்கிறது சரியா? அது பாதுகாப்பானதாக இருக்குமா? 8 வழக்குகளில் ஈடுபட்ட A+ ரவுடி அங்கே தங்கியிருப்பதும் அவனை 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து விட்டுறதும் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து அப்போ காவல்துறையும் சேர்ந்து இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை உருவாக்கிற மானாமதுரையில் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்க வந்து அந்த பாடியை வாங்கி அடக்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு அடிப்படை காரணமே A+ ரவுடிகள் வெயிலில் வந்து வெளியில் சுற்றுறது தான் காரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திரன் ராஜா இணைந்திருக்க விடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. சார், ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம் அருகே இருக்க திருசூலத்தில் 2 இளைஞர்கள், அதாவது ஆறுமுகம் சதீஷ் என்ற 2 இளைஞர்களை வந்து 10 பேர் சேர்ந்த மர்ம கும்பல் வந்து கொலை பண்ணியிருக்காங்க சார். இந்த 10 பேரில் வந்து 8 பேர் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து பிடிச்சிருக்காங்க, 2 பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இந்த கொலை வந்து எதுக்காக நடந்தது? இதோட பின்னணி என்ன சார்? இந்த ஆறுமுகம் சதீஷ் 2 பேருமே வந்து நேற்றைய முன்தினம் இரவு சென்னை பல்லாவரத்துக்கு அருகில் உள்ள திருச்சூலத்தில் துளசிங்கம் மூலியா தெருவில் வந்து ஒரு குடிசை வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்காங்க. சமீபமாக தங்கியிருக்கிற வீட்டில் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நள்ளிரவில் 10 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களோட 3 மோட்டர் சைக்கிள், இப்போலாம் வந்து 3 மோட்டர் சைக்கிளில் ட்ரிபிள்ஸு கத்தி ஆயுதங்களோடு வந்துட்டு போகிறது இப்போ போன மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டைலாக இருக்குது. நீங்கள் நாங்குநேரில் பார்த்தீங்கன்னா 3 மோட்டர் சைக்கிளில் 9 பேர் கத்தி ஆயுதங்களோட, அப்படியே நீங்கள் மடப்புறம் அப்படியே வந்து நீங்கள் சிவகங்கை எல்லாமே வந்து ஆயுதங்களோட பைக்கில் வந்து வெட்டிட்டு போகிறத கலாச்சாரத்தை இப்போ தமிழ்நாடு அரசு ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து நடத்தியிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக வெட்டுனா எப்படின்னா 10 பேரும் சேர்ந்து கத்தி கொண்ட ஆயுதங்களில் வந்து வெட்டுன்னு வெட்டிட்டானுங்க. வெட்டிட்டு பாடி சிதைந்து போய் கிடக்கிறத அவங்க அவ்வளோக்கும் யாருக்கும் தெரியல. வெட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஜனங்க வந்து பார்த்துட்டு, பொதுமக்கள் வந்து பார்த்துட்டு காவல்துறைக்கு சொல்லுது. காவல்துறை வந்து எடுத்து பார்க்குற பொழுது அவர் வந்து முடிச்சூர் எம்ஜிஆர் நகர் 2வது தெருவில் வசிக்கிற ஆறுமுகம் இவர் அப்படின்னு போலீஸ்க்கு அப்புறம் தெரியுது. இந்த ஆறுமுகமும் அவன் பின்னாடி சதீஷ் ஒருத்தர் இருக்கான். சதீஷ் வந்து வயசு 17. இந்த 17 வயசுலேயே இவங்களுக்கு வந்து பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர், மர்டர் ஃபார் கெயின், இப்படியெல்லாம் கொலை முயற்சி, இப்படி வந்து 6 வழக்குகள் வந்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் மட்டும் இவன் மேலே பெண்டிங் இருக்குது. இந்த 6 வழக்குகள் இல்லாமல் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து எச்சூருடைய பஞ்சாயத்து யூனியன் தலைவருடைய மகன் போன வருஷம் 2025 ஒரு கொலை செய்யப்படுறாங்க. அதுலேயும் இந்த ஆறுமுகம் ஒரு குற்றவாளி. முடிச்சூரை சேர்ந்த தீபக் அப்படின்னு ஒரு ரவுடி இருக்கான். அவனை வந்து இவன் வந்து வெட்டியிருக்கான். அதில் ஒரு 307. அப்போ 6, 7, 8 கேஸ் எல்லாமே வந்து மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர், அந்த மாதிரியான வழக்குகள் இருக்கிற ஒரு குற்றவாளி. இவனை வந்து கவுண்டர் மர்டர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டான்னு வைங்களேன். இப்போ தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தாம்பரத்தில் வந்து ஒரு கமிஷனரே போட்டாங்க. கமிஷனர் போட்டது மட்டுமில்லாமல் இது என்ன ஒரு துரிதப்படுத்தினோம். ஒரு கமிஷனரேட்டாக இருந்ததை 3 கமிஷனரேட்டாக பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் டெப்யூட்டி கமிஷனர் போட்டு இவன் வந்து என்ன செஞ்சுருக்கான், ஒரு கேஸில் உள்ளே போயிட்டு பெயிலில் வந்து நம்மளை வந்து யாரும் கண்டுக்கக்கூடாது அல்லது கொஞ்சம் தலைமறைவாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே போயிருக்கிறான். இவனுடைய கம்யூனிகேஷன், ஏன்னா இவனுக்கு ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தர் சிங்கிளாக பண்ண முடியாது. இப்போ எச்சூர் தலைவருடைய பையனை கொல்ல போகும்போது இவன் ஒரு பெரிய டீமோடு தான் அங்கே போயிருக்கிறான். அப்போ இவனுடைய டீமு அவனுடைய டீம்லலாம் இன்ஃபர்மேஷன் பரிமாறிக்கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையை சேர்ந்தவங்க இந்த இன்டெலிஜென்ஸை முழுமையாக வந்து கேதர் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க அல்லது மறுத்துட்டாங்களா அல்லது ஏன் வந்து இவங்களெல்லாம் கண்டுக்கலை? அதாவது நாங்குநேரி, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் இருந்த கூலிப்படை ஆணவ கொலை, பைக்கில் வந்து 10 பேர் சேர்ந்து வெட்டிட்டு போகிறது, இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு அருண் அவர்கள் வந்து சென்னைக்குள்ளே இந்த மாதிரி வந்து 10 பேர் வந்து வெட்டுறது, 8 பேர் வந்து வெட்டுறது அப்படிங்கிற சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக
அந்த மாதிரி ஒரு நிகழ்வே வந்து சென்னைக்குள்ளே நடக்காமல் இருந்துச்சு. இது தாம்பரம் கமிஷனரேட் பிரிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லாம் வந்து இது மாதிரி வந்து ஒரு 5-6 இன்சிடென்ட்ஸ் நடந்து போச்சு. காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் வந்து ஜெயில் ரிலீஸ் அண்டு பெயில் ரிலீஸ் ஒன்று இருக்குது. சிறைச்சாலைக்குள்ளே எவன் வந்து ரிமாண்ட் பண்ணுறமோ, ரிமாண்ட் பண்ணுறவன் திரும்பி அவன் ரிலீஸ் ஆகி போகிறான், பெயிலில் ரிலீஸ் ஆகி வர்றான் அல்லது ஜெயிலேருந்து வெளியில் வர்றான் அப்படின்னோடனே எவ்ரிடே புழல் சிறைச்சாலையில் பிரிண்ட் அடித்து அந்தந்த கமிஷனருக்கு அந்தந்த டெபுட்டி கமிஷனருக்கு ஒரு காப்பி ஆஃப் த இது வந்துடும். அந்த காப்பி அந்த டெபுட்டி கமிஷனர் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட உங்கள் ஊரை சேர்ந்த முடிச்சூர், இப்போ தாம்பரம் முடிச்சூர் வைங்களேன், முடிச்சூர் எம்ஜிஆர் நகர் 2வது தெருவை சேர்ந்த ஆறுமுருக்கான அவன் மேலே 8 கேஸ் இருக்குது. அவன் 6 கேஸுக்கு மேலே போனால் அவன் A+ ரவுடி. ஸோ ஒரு A+ ரவுடியாக இருக்கிறவன் ஜெயிலேருந்து வெளியில் வர்றான், வந்தோடனே வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணுவான். ஏன்னா வயசு 21 வயசுலேயே வந்து 8 கேஸ் வாங்கியிருக்கான். அதை விட சதீஷ் வந்து இவன் கூட வந்து அசோசியேட்டாக இருக்கிறான். ஊர் விட்டு வெளியில் போய் 17 வயசுலேயே வெளியில் தங்குற இவனெல்லாம் ஜுனைல் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டான்னு வைங்களேன், இவனுக்கெல்லாம் வந்து சீர்திருத்த பள்ளியில் அனுப்பி அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் செத்து போனவன் குடும்பம் எவ்வளோ வேல்யூபிள் மனிதனை, ஒரு பெருமைக்குரிய மனிதன் அல்லது பிரெட் வின்னர் அல்லது குடும்ப தலைவர், இந்த மாதிரி ஆளுகளை இவங்க மர்டர் பண்ணி, இப்போ எச்சூரில் போய் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய மகனவே இவனு கொள்றானுங்க. ஊராட்சி மன்ற அவர் மகனா எப்படிப்பட்ட ஒரு நல்ல திருமணம் செஞ்சு அவன் ஒரு பெரிய குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வந்து அங்கே வெட்டிட்டு திருப்பி வந்து இவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிற அளவுக்கு ஒரு குரூப் இருக்குதுன்னா, இந்த மாதிரியான A+ ரவுடியோடைய மூமெண்ட்லாம் வந்து கவனிக்க வேண்டியது காவல்துறையுடைய தலையாய கடமை. அது சென்னை மாநகரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக அமைதி பூங்காவாக வந்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் 10 பேர் கொண்ட கும்பல் அப்படின்னா 10 பேர் வந்து மர்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய குரூப் வந்து முடிச்சூர் ஏரியாவில் அசம்பிள் ஆகிருக்கானுங்க. இவனுங்க வந்து கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லாரையுமே வாட்ச் பண்ண வேண்டியது கடமையாக இல்லையா? பத்திரிகையிலேருந்தே சொல்லுங்கள் நீங்கள். கடமை தானே. அப்போ காவல்துறை வந்து தன் கடமையை போக போக தேர்தல் நெருங்கவா அல்லது ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனாலையா, முடிய போகுது அப்படிங்கிறனாலையா, இல்லை வந்து அரசாங்கம் வந்து தேர்தல் நெருங்குது நம்ம தேர்தல் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு எப்படியோ போகுதுன்ட்டு பொறுப்பு டிஜிபியை போட்டு, இப்போ ஒரு டிஜிபி பதவி போடல, ஏன் பொறுப்பு டிஜிபியை போடுறாரு அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட ஜனங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு டிஜிபின்னு ஒருத்தர் இருந்தால் தானே இந்த நாட்டை காப்பாற்றுவார். இப்போ தமிழக முதல்வர் அப்படின்னு எடுத்துக்கல, இவர் திருச்செங்கோடு மீட்டிங் போகிறாரு, சேலம் மீட்டிங் போகிறாரு, திருச்சி மீட்டிங் போகிறாரு, மதுரை மீட்டிங் போகிறாரு, இப்படியெல்லாம் ஊராக வந்து தமிழக முதல்வருங்கிறவர் வந்து எல்லா ஊருக்கும் போக வேண்டியிருக்கும். இந்த காவல்துறைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுடைய உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறது. அதுக்கு ஒரு பொறுப்பான ஆளை போடுற மாதிரி, அதுக்கு தான் காவல்துறை இயக்குனர்னு பேர். அந்த இயக்குனர் பதவியே இல்லாமல் ஒரு துறையை நடத்திடலான்னு ஒரு முடிவு எடுத்தார் பார்த்துங்க. இது வந்து வெற்றியான முடிவா தோல்வியான முடிவா நீங்கள் சொல்லுங்கள். அது நான் சொல்ல சரியாக இருக்குமான்னு தெரியல சார். அது நீங்கள் நெறியாளர் முறையில் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு துறை இயங்க இப்போ உங்கள் வீடு இயங்கணும்னா உங்கள் அப்பா இருக்கணும், ஒரு ஸ்கூல் இயங்கணும்னா ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கணும், ஒரு காலேஜ் இயங்கணும் அப்படின்னா ஒரு பிரின்சிபால் இருக்கணும், ஒரு யூனிவர்சிட்டி இயங்கணும்னா ஒரு வைஸ் சான்சலர் இருக்கணும். இந்த நாட்டில் 8 கோடி மக்கள் பாதுகாப்பு இருக்கணும்னா ஒரு காவல்துறைக்கு தலைவர் இருக்கணுமா இல்லையா? தலைவரே இல்லை, போட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஊராக வந்து வேறு வேலையாக போயிடுறீங்க. அப்போ பொறுப்பு டிஜிபி போடக்கூடாது, எங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பொறுப்புள்ள டிஜிபியாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகமும் வந்து சொல்லிச்சு. அதை பற்றி செவிசாய்க்கவே இல்லை தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ வந்து இவர் இந்த பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறவரனால ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் மூலமாகவோ அல்லது இப்போல்லாம் இங்கெல்லாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்துக்கு தனி கமிஷனர், ஆவடிக்கு தனி கமிஷனர், சென்னைக்கு ஒரு கமிஷனர், மரியாதைக்குரிய அருண் இருக்கிறார். இப்போ அருண் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தனும் வாழாட்டவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ மீதி இருக்கிற கமிஷனர்ஸை கூப்பிட்டு அடிக்கடி மீட்டிங் போட்டு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில், ஏன்னா முதலமைச்சருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, மந்திரிகளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த திரிசூலம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே வந்து இறங்குறது ஏறுறது எல்லாருமே எங்கே? ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் திரிசூலம்.
அங்கே தான் வந்து ஒரு 10 பேர் கொண்ட இவ்வளோ பெரிய ரவுடிகள் வந்து உள்ளே நுழைஞ்சு என்னங்க கொடூரமான முறையில் வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு போயிருக்கானுங்க. அப்படின்னா ஏர்போர்ட்டை சுற்றி இப்படி ஒரு கொலை செய்கிற கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கம் முடிச்சூர் என்னங்க, அந்த பக்கம் பல்லாவரம். இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ ரவுடிசம் இருக்குது அப்படிங்கிறது சரியா? அது பாதுகாப்பானதாக இருக்குமா? ஏன்னா ஒரு வல்னரபிள் இப்போ ஹார்பர் பக்கத்தில் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு உள்நாட்டு வெளிநாடு இருக்கிற சரக்கு முனையம் எல்லாம் வந்துட்டு போகிறது, அதை எடுக்கிறதுக்கு பல தொழிலதிபர்கள் வர்றது போகிறது. அது மாதிரி இன்டர்நேஷ்னலாக வந்து இப்போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து லாட்ஜஸ் இருக்குது. அங்கே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ஸ்டோர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கண்டெய்னரில் கொண்டு வந்து ஏற்றுறது, இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கிறது தான் அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் திரிசூலம் ஏரியா. அந்த இடத்துல வந்து 8 வழக்குகளில் ஈடுபட்ட A+ ரவுடி அங்கே தங்கியிருப்பதும், அவனை 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து வெட்டுறதும், இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக இல்லை 20 நாட்களாக பார்த்திங்கன்னா அங்கே நாங்குநேரியில் ஆரம்பித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போய் நேற்றுக்கு ஒரு இளைஞனை வெட்டி கொண்ட வரைக்கும். இல்லை, ஒரு இளைஞரை வந்து கொலை வந்து ஒரு நாள் விழலைன்னு வைங்களேன். இப்போ நாங்கள் வந்து அதுக்கு இன்றைக்கி டேட்டில் ஒன்றும் வரலன்னொடனே போலீஸே சேர்ந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க. ஆகாஷ் மரணம் சொல்கிறீங்களா? ஆகாஷ் மரணம். ஆகாஷ் வந்து எப்படி மரணம், போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. என்னடா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் மர்டர் இல்லை போல் இருக்கு, நம்ம ஒரு மர்டர் பண்ணலாமே அப்படின்ட்டு அதுக்கு அவங்க ஒரு மர்டர் பண்ணுறாங்க. இது காவல்துறை வாண்டடாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, காவல்துறை வந்து ஆகாஷை வந்து என்ன பண்ணுறது வந்து 6 பேர் சேர்ந்து பிடிச்சிறாங்க. 6 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. அவன் பிடிச்சிட்டு யார் ஆகாஷ்னு கேட்குறாங்க. சரி, இவன் பேர் தான் ஆகாஷ்னு சொல்கிறாங்க. இப்போ நீ இந்த வண்டியில் ஏறுங்கிறாங்க. சரி, எல்லோரும் கண்மூலையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ நல்ல நிலையில் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்து ரிமாண்ட் பண்ணி அவனை பெயிலே வர முடியாத அளவுக்கு, நான் பெயிலபிளில் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு, அவன் ஏற்கனவே ஒரு 307 வழக்கில் அவன் குற்றவாளி. அவன் பிணையில் வர முடியாத அளவுக்கு அவனை ரிமாண்ட் பண்ணி அவனை குண்டர் சட்டத்தில் போட்டு, இல்லைங்க, அவனுக்கு வந்து அந்த குண்டர் சட்டம் முடியறதுக்குள்ளே தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் வந்து காவல்துறை செய்ய வேண்டிய நடைமுறை. இந்த கடந்த ஒரு வாரமாக கொலை நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கொலை நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணால் என்ன? அப்போ காவல்துறையும் சேர்ந்து இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை உருவாக்குற மாதிரி. இப்போ அங்கே ஏன் சொல்கிறேன்னா, மானாமதுரையில் சாலை மறியல் நடந்து கொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஜனங்க வந்து அந்த பாடியை வாங்கி அடக்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி காவல்துறையை சேர்ந்தவங்களை கைது செய்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ஓய போகிறதில்லை. பொதுமக்கள் தான் வந்து நேரடியாக வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பொதுமக்களின் குரலாக தான் வந்து நம்ம போன்ற ஊடகங்கள்லாம் வந்து இதை ரிவ்யூ பண்ணி நம்ம என்ன செய்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நடந்ததெல்லாம் போட்டோம். இன்றைக்காவது கூப்பிட்டு டிஜிபிகிட்ட பேசுங்க. பேசி தேர்தல் வரைக்கும் நம்ம ஆட்சி முடிகிற வரைக்கும் இனிமேல் வந்து கஞ்சாவையும் கொலை நடக்காத மாநிலமாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு அவசர கூட்டத்தை போட்டு முதலமைச்சர் வந்து இது போன்ற தொடர் கொள்ளை மற்றும் வந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா வந்து, அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்து திருப்பூரில் போயிட்டு பாருக்குள்ளே வச்சு 24 மணி நேரமே வந்து கள்ளச்சரக்கு ஓட்டுறாங்க, அரசாங்க பாருக்குள்ளே கள்ளச்சரக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு பிஜேபி சேர்ந்தவங்களாம் போய் பாரை அடித்து உடைக்கிறாங்க. சரி, பொதுமக்கள் தவறு செஞ்சால் காவல்துறை போய் பிடிக்கணும். காவல்துறை தவறு செய்து அல்லது அரசாங்கம் தவறு செய்து பொதுமக்கள் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு நிர்வாகத்தில் வந்து மிகப்பெரிய சீர்கேடு நடந்துட்டு இருக்குது. எனவே வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று மீண்டும் நாங்கள் தான் எங்களை எதிர்த்துமே வந்து அரசியல் வெல்ல முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அரசியலில் பலசாலியாக இருக்கிறோம், கூட்டணியை வந்து பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து. அப்போ கூட்டணி அமைச்சு நீங்கள் வெல்வதற்கும் நீங்கள் காது கேட்காமல் இருக்கிறதுக்குமா வந்து கூட்டணி அமைக்கிறது? நாட்டு மக்களை காப்பாற்றத்தானே இந்த கூட்டணி எல்லாம். கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சரி, அல்லது 23 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த அரசை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகவா, இல்லை கூட்டணி சேர்ந்தவங்களாம் வந்து பலம் பெறுவதற்காகவா? கூட்டணி மேலே கவனம் செலுத்துறீங்களா, மக்கள் மேலே ஏன் கவனம் செலுத்தலை அப்படின்னு மக்கள் அத்தனை பேருமே பேசுகிற பேச்சு இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றடைய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒன்றும் குறை கூறினாலும் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அட்லீஸ்ட் தேர்தல் நல்லபடியாக நடக்கணும் இந்த நாட்டில். இந்த ஆட்சி வந்து சிறப்பாக செய்து முடித்தார்கள். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து
இந்த கொலையுடைய எண்ணிக்கை இதோடு நிறுத்திக்கலாம், கஸ்டடியில் டெத்து 27 30 34 நிறுத்திக்கலாம், அப்படி இதுமாதிரி கவுண்ட் ஆகக்கூடாது அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு எல்லா ஆஃபீஸர்ட்டையும் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல் ஒரு பயனுள்ள நேர்காணலாகும். அரசின் கவனத்திற்கு இந்த கருத்தியல்கள் எல்லாம் வந்து சென்றடையும் ஒரு நேர்காணலாகவும், அதன் மூலமாக அரசு விழித்து கொண்டு அதிகாரிகளை அழைத்து மற்ற இந்த குற்றச்சம்பவங்கள் அத்தனையுமே வந்து கண்ட்ரோலில் வைத்து பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நேர்காணல் அமையுமானால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்போ அதே மாதிரி வந்து அடுத்த நடவடிக்கை என்ன சார் எடுப்பாங்க போலீஸ் வந்து இந்த 10 பேர் மேலும் கண்டிப்பாக வந்து கைது செய்யுது. ஏன்னா இவங்க வந்து இந்த கொலை வந்து 10 பேர் பயங்கரமான ஆயுதங்கள் கொண்டு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து துண்டு துண்டாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு புரூட்டல் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரூட்டல் மர்டர் செய்கிறவங்கெல்லாம் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அத்தனை பேருக்கும் ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணணும். அத்தனை பேரையும் குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். குண்டர் சட்டம் வந்து முடியறதுக்குள்ளே 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு அவர்களுக்கு இந்த கொலைக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ளணும். இது அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையில் என்ன தான் ஆச்சுன்னு எனக்கு கொஞ்ச நாளாக புரியல. இந்த A+ ரவுடிகள் எல்லாம் வந்து இப்போ 2300 ரவுடிகளை வந்து நான் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கேன்னு அருண் நேற்று சொல்லியிருக்காரு. இந்த A+ ரவுடிகள் எல்லாம் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணி A+ ரவுடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து உலா வரவே கூடாது. அவன் A+ ஆகிட்டானா அவன் கண்டிப்பாக கன்விக்ஷன் ஆகிடணும். அவன் மீது இருக்கிற வழக்கை வந்து தினைக்கும் வந்து சொல்லி நடத்தி அந்த நீதிபதிகள்கிட்ட வந்து இவர் மேலே ஏற்கனவே 6 கொலை வழக்கு இருக்குது, 8 கொலை வழக்கு இருக்குது, இவர் பிணையில் போனால் மறுபடியும் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் அமைச்ச உடனே ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ற டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டர்னு இருக்கிறாரு. அது கீழே ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயுமே வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு இருக்கார், காவல்துறைக்கு உதவி செய்கிறதுக்கு. இந்த முன் தண்டனை பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, இவன் மேலே வந்து பீர்க்கங்காரியில் 6 வழக்குகள், ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு வழக்கு, முடிச்சூரில் ஒரு வழக்கு, இவ்வளோ வழக்கு இருக்குது. இவனை பெயிலில் விடக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா இவன் பெயிலில் வந்துருக்க மாட்டான். இப்படி ஒரு மர்டர் நடந்திருக்காது. அவன் A+ ஆகிட்டாவே அவன் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து நாங்களும் அப்படி தான் அமல்படுத்திட்டு இருந்தோம். அதனால தான் இந்த நாடு கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஆனால் இவங்களால் அமல்படுத்த முடியல, இப்போ இருக்கிற காவல்துறையால் அமல்படுத்த முடியல, அல்லது அமல்படுத்த சொல்லி வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து செய்யலை, அல்லது முதலமைச்சர் இதில் வந்து கவனம் செலுத்தலை. அதனால் இது வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்த சிஸ்டம். இப்போது வந்து இந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி தயவு செஞ்சு இவனுக்கு அத்தனை பேர் 10 பேருமே வந்து 90 நாளில் கன்விக்ஷன் வாங்கி ஆகணும். இப்படி 10 பேருக்கு குண்டர் சட்டத்தில் போடணும், ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணணும், சார்ஜ் ஷீட் 30 நாளில் போடணும். அதில் வந்து 90 நாளில் அவனுங்களை வந்து ட்ரையல் கொண்டு வந்து அவனுங்களை உள்ளே போயிடணும், அவன் வெளியில் வரக்கூடாது. இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணமே A+ ரவுடிகள் பெயிலில் வந்து வெளியில் சுற்றுறது தான் காரணம். அதே மாதிரி மரியாதைக்குரிய நீதிபதிகளுக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதிகள் அத்தனை பேருக்குமே இந்த மாதிரியான கொலை குற்ற வழக்கில் வந்து பிணையில் விடுவிக்கிற பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோர்ட் ஆர்டர்லி அப்படி கோர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இருக்கான். அந்த ஸ்டேஷனில் நோட்டீஸ் போடுவாங்க, இவனை வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கான், இவனை விடலாமா வேண்டாமான்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டு தான் விடுறாங்க. அந்த எந்த போலீஸ் ஆஃபீஸர் இவனை வந்து பெயிலில் விடுற சார், இவன் வந்து நோட்டோரியஸ் கிரிமினல், இவன் 3 மர்டர் பண்ணியிருக்கான், இவனை விடவே கூடாது, இவன் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? முடிச்சூர் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. ரைட்டு, இனிமேலாவது சொல்லுங்கிறேன் நான். இல்லை இவ்வளோ நாள் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஐபிசியில் ராஜேந்திர சார் உட்காந்து கத்திட்டு இருக்காரு. அப்படியாவது வந்து தயவு செஞ்சு வந்து யார் மர்டர் பண்ணாலும் சரி, யார் 307 பண்ணாலும் அவன் பெயில் வரக்கூடாது. அவனை வந்து 30 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போடணும், 90 நாளுக்குள்ளே அவனுக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும். இப்படி வாங்கி கொடுக்கலன்னா இந்த காவல்துறை யார் நடத்தினாலும், யார் அரசாங்கம் வந்து நடத்தினாலும் அது ஃபெயிலியர் காவல்துறையை தான் போய் சேரும். காவல்துறை ஒரு நாட்டில் வந்து வெற்றிகரமான காவல்துறையாக இருந்தால் தான் அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். மனிதனாய் பிறந்ததுக்கு, குடிமகனாய் வாழ்ந்ததுக்கு என்னங்க சந்தோஷம், அதாவது மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு மனிதன் வாழ்ந்து முடிப்பதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு, ஈட்டிய பொருளை காப்பதற்கு, என்னங்க அது பொன்பொருளோடு இந்த பூமியில் வந்து வாழ்ந்து முடிப்பதற்கு, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போன மனைவி, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைகள் திரும்பி வருவதற்கு,
எனக்கு வேலைக்கு போன மனைவி திரும்பி வர்றதுக்கு. இத்தனைக்கும் அடிப்படையாக யார் பாதுகாப்பு அப்படின்னா காவல்துறை தான். ஸோ காவல்துறை நீங்கள் தொடர்ந்து ஃபெயிலியர் மாடல் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்சி செய்ய என்னங்க தகுதியற்றவர்கள ஆகிடுவீங்க. யார் ஆட்சி செஞ்சாலும் சரி. இதில் வந்து நான் வந்து இந்த அரசாங்கம், வரப்போகிற அரசாங்கம், எதிர்கால அரசாங்கம், அதனால் வந்து வருங்கால அரசியலில் ஒருவேளை எந்த அரசு வந்தாலும் என்னை வந்து ஒரு காவல்துறையுடைய சிறப்பு அதிகாரியாக வந்து என்னை தேர்ந்தெடுத்து 1 வருஷம் மட்டும் என்கிட்ட இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை கொடுங்க. இந்த A+ பூராமே வந்து கன்விக்ஷன் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு தகவலோடு முடிக்கிறேன். நல்ல தகவலோடு. எஸ் சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா